got into an argument about which one எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இது எல்லா இடத்துலயுமே இருக்கும் இல்லையா? வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, யார் பெரியவன், நான் தான் பெரியவன், நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியவளா, நான் பெரியவளா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு மைண்ட் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ யோவான் 13 எடுத்துக்கலாம். யோவான் 13 4 7 வரைக்கும் 8 வரைக்கும். During the meal, Jesus got up and removed his outer garment and wrapped a towel around his waist. He put some water into a large bowl. Then he began washing his disciples' feet and drying them with the towel he was wearing. But when he came to Simon Peter, the disciples asked, "Lord, are you going to wash my feet?" Jesus answered, "You don't really know what I am doing, but later you will understand." "You will never wash my feet," Peter replied. "If I don't wash you," Jesus told him, "you don't really belong to me." போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவரை நோக்கி, "ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா?" என்றார். அதற்கு இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, "இப்பொழுது நான் செய்கிறது இன்னதென்று நீ அறியாய், இனிமேல் அறிவாய்" என்றார். போதும். இப்போ இதுல சம்பவம் நடக்கிற இடம் முதல்ல இது மேல் வீட்டறை, இரண்டாவது மேஜையில எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, மூன்றாவது அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மேலங்கியை கலற்றுகிறார், நான்காவது ஒரு துணியை எடுக்கிறார், ஐந்தாவது அதை தன்னுடைய இடுப்புல கட்டிக் கொள்கிறார், அடுத்தது ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார், அடுத்ததாக அதில் தண்ணீரை ஊற்றுகிறார், அடுத்ததாக கால்களை கழுவினார், பின்பு ஒரு துணியினாலே பாதங்களை துடைத்தார். எத்தனை வந்துச்சு? 5. 5க்கு அப்புறம் 4, 5 4 9 எதை வந்தது? ஆவியின் கனிகள் 9 வந்தது என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ இதனுடைய மீனிங் என்னன்னா, அப்போதான் பேதுரு சொல்வாரு, எல்லாருமே கழுவுவாங்க, ஆனா பேதுரு மட்டும் சொல்வாரு, என்னுடைய கால்களை நீங்க கழுவலாமா, கழுவக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன சொல்றாரு, இப்போ நான் செய்யறது இப்போ உனக்கு புரியாது, நீ புரியும், இனி உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ எது அந்த ஒரு நாள், எது அந்த நானே இறங்கி உங்க கால்களை கழிட்டேன், நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்ப யாராவது யாருடைய காலையாவது கழுவுறாங்களா? யாரும். சீஷர்கிட்ட சொன்னாரு, சீஷர்கள்ல நீ பாத்தீங்கன்னா கடைசி வெளிப்படுத்தின வரைக்கும் பார்த்தோம்னா கூட யாருமே என்ன செய்யல, யாரும் யாருடைய காலையும் கழுவவில்லை என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்பதான் என்ன சொல்றாரு, யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, Jesus replied, "If anyone loves me, they will obey me. Then my Father will love them, and we will come to them and live with them." ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவர் நமக்கு சொன்னார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னது செய்கிறோமானா இல்ல. அதுதான் பீட்டருக்கு அப்போ நான் சொல்றது, நான் செய்யறது உனக்கு இப்ப புரியாது, அவருக்கு எப்ப புரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெந்தெகோஸ்தே நாளன்று தான் அவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், அவருக்கு புரிகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் போன பின்பு சத்திய ஆவி வரும், அந்த சத்திய ஆவி உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. அந்த உண்மை தன்மைகளை அவர் என்ன செய்யறாரு, அப்பதான் புரிகிறவர். அவரை எல்லாம் சிலுவையெல்லாம் அறிந்து பாடுகளுக்கு உட்படுத்தின பிற்பாடு தான் பேதுருக்குள்ள என்ன செய்கிறதாக இருக்கிறது, இந்த காரியங்களை ஏன் சொன்னார் என்பது புரிகிறதாக இருக்கிறது என்று சொல்லி. இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுடைய கால்களை கழுவுறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் எது சொன்ன, மேல் வீட்டு அறை இல்லையா? ஃபர்ஸ்ட் மேல் வீட்டு அறை அப்படின்னு சொல்லும் போது, மேல் வீடுன்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்லி போட்டோம்னா, மேலான ஸ்தலம், தேவனுடைய என்ன செய்கிறதாக இருக்கிறது, மேலான ஸ்தலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பர் ரூம் என்ன. அப்போ அவர் நம்மள என்னன்னு சொல்கிறவராக இருக்கிறார், நம்ம அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய
பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஸ்தானம் நமக்கு என்னது? மேலான ஒரு ஸ்தானம் இல்லையா? நான் இவங்களுக்கு இப்ப வந்து இந்த ஷேக்குடைய ஒரு பையனுக்கு எப்படி இருக்கும்? நான் யார் தெரியுமா? அந்த ஷேக்கோட பையன் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா? அது போலதான் நமக்கு என்ன பெருமை? நான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்கிறதாக இருக்கிறது? ஒரு பெருமை தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு அந்த ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறார். இதைத்தான் அவர் முதல்ல மேல் வீட்டு அறையில அவரை நாம் என்ன அவர் மேல் வீட்டு அறையில், மேல் வீட்டு அப்படின்னும் போது மேலான ஸ்தலத்தை அவர் நமக்கு தேவனின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு மேலான ஸ்தலத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மேல் வீட்டு அறையில எங்க உட்கார்ந்திருக்காங்க? மேஜையில அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மேல் வீட்டு அறையில மேஜையில அமர்ந்திருக்கும் போது நம்ம தேவனுடைய குமாரனானதும் அவர் நம்ம என்ன செய்யறாரு? முதல்ல ஒரு மேஜையில அமர செய்து நம்மை உபசரிக்கிறவராக இருக்கிறார், விருந்து கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எந்த மேஜை? மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அநேகர் என்னவா? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? மேல் வீடு. அப்போ நம்ம மேலான ஸ்தலத்துல இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் யாருடைய சந்ததி? அப்ரகாமினுடைய சந்ததி. அந்த அப்ரகாமுடைய சந்ததியில தான் நம்ம எல்லாம் வரோம். அப்ரகாம் அப்படித்தானே வரும். அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? அப்ரஹாமின் பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்ம வந்து அந்த மேஜையில அமர செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீ உக்காந்துராத, நான் அப்ரஹாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே உட்காராம எழுந்து என்ன செய், வேலை செய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்போ ஷேக்கோட பையன் அப்படியே நான் ஷேக்கன் பையன் அப்படின்னு தான் உட்காந்துருக்கிறானா? இல்ல, அவனும் இறங்கி என்ன செய்யறான்? இந்த பில்டிங்லாம் ஃபயர் ஆச்சுன்னா அவனும் வந்து நின்றுட்டு அவனும் என்ன செய்யறான்? அந்த தீயெல்லாம் அணைக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அவரும் எவ்வளவு வேலை செய்கிறவராக இருக்கிறார். நிறைய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நீ அப்படியே சோம்பேறியா நான் இப்படியே தான் மெசேஜ் சொல்லிட்டு அப்படியே தான் உட்காந்துருப்பேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சிலர்லாம் இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் இல்லாம நீ என்ன செய், எழுந்துரு, உட்காராத, எழுந்துரு, அப்ரஹாமின் சந்ததியே உட்கார, எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வேலை செய் அப்படிங்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது. மூன்றாவது என்ன செய்யறாரு? மேலங்கியை கழற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேல் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா மக்கள் வந்து உள்ள ஒரு கோட்டு மாதிரி போட்டு, உள்ள ஒரு அங்கி போட்டு அதுக்கு மேல கோட்டு போடுவாங்களாம். அப்போ அந்த கோட்டை தான் அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார்? கழற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆனா கிறிஸ்துவின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையோ அவர் என்ன கழட்ட சொல்றாரு? ஆனா இல்ல, அதை எப்ப கழட்ட சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜா இருப்பாரு. அவர் வந்துட்டா வாரிசா இருப்பாரு, ஒரு ராஜா. தேவன் வந்துட்டு என்ன செய்யறாரு? வேறொரு ராஜாவை வந்து என்ன செய்ய சொல்வாரு? அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்போ அந்த அரியாசனிக்கு உரியா ராஜா அப்படின்னு உரியா ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? சவுலுக்கு அப்புறம் அவருடைய பையன் தான் வந்துட்டு ராஜாவா வரணும். சவுலுடைய பையன் யாரு? யோனத்தானுக்கு வந்துட்டு தான் அந்த இதை கொடுப்பாங்க, அபிஷேகத்தை கொடுக்கும் போது, அந்த வஸ்திரத்தை கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? அவர் அதை கலற்றி, இதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலற்றி வைக்கிறார். ஏன்னா தாவீதும் யோவானும் எப்படியாக இருக்கிறார்கள்? ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ யோனத்தான் தான் என்னது? சிங்காசனத்துக்கு உரியவரா இருக்கிறாரு. சவுலுக்கு அப்புறம் யார் தான் வரணும்? யோனத்தான் தான் வரணும். ஆனா அந்த இடத்தை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாவீதுக்கு கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். புரியுதா? சவுலுடைய வாரிசு யாரு? யோனத்தான். அந்த வஸ்திரம் யாருக்கு வரணும்? ஆக்சுவலா பார்க்க போனா அந்த பட்டம் யாருக்கு வரணும்? யோனத்தானுக்கு வரணும். ஆனா யோனத்தான் என்ன செய்யறாரு? எனக்கு அது வேண்டாம்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? வஸ்திரத்தை வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா தேவன் அதை யாருக்கு கொடுக்கிறார்? தாவீதுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உடன்படிக்கைக்கு அடையாளமாக யோனத்தான் என்ன செய்தாரா? அவருடைய கோட்டை வந்துட்டு தாவீதுக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் 18:4. 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு
கொடுத்தார் என்று சொல்லி நம்ம இப்பெல்லாம் யாராச்சும் கொடுப்பாங்களா? ஐயோ, வாரிசு பட்டத்தை யாராச்சும் விட்டு கொடுப்பாங்களா? நான் தான் அவருக்கு வாரிசு அப்படிங்கறத யாராவது விட்டு கொடுப்பாங்களா? ஒருத்தரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் என்ன செய்தாரா? அதை விட்டு கொடுத்தார் என்று சொல்லி ஆனா நான் வந்துட்டு யாரு, நான் ராஜா இல்ல, நான் ஒரு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரா? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன செய்தாரா? கலற்றி வைக்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். அவர் நம்ம ராஜரிக ஆசாரிய கூட்டம். ஆனா நீ நீ என்ன சொல்ற? நீ நான் தான் எல்லாமே சிலர்லாம் ஊழியக்காரர்கள்லாம் பெரியதா, நாங்க தான் சொன்னா இதெல்லாம் நடக்கும் கொள்ளும் அப்படின்ட்டுலாம் பெரிய பெரிய இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? ராஜான்னு நீ நினைக்காத, அதை கழட்டி வைத்துட்டு நீ என்ன செய்? ஒரு வேலைக்காரனாக நான் சொன்ன வேலையை செய் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்பதான் நமக்கு என்ன இருக்கு? எங்க இடம் இருக்கு? பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ 3 காரியம் பார்த்துட்டோம். 4வது ஒரு துணி எடுக்கிறாரு. துணி எடுத்து என்ன செய்கிறாரு? அதை இடுப்புல வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை கையில எடுக்க சொல்கிறார். மெல்லிய வஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வேதம் எதை அடையாளப்படுத்தி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை தான் அவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப என்னவா? அந்த மெல்லிய வஸ்திரம் அப்படிங்கிறது என்னவா? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த என்ன சொல்கிறாரு? நல்ல காரியங்களை செய்வதற்காக தேவன் என்ன செய்கிறாரு? ஆட்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். குட் டீட்ஸ் ஆஃப் God's holy people என்று சொல்லி நம்ம பாக்குறோம். நல்ல கிரியைகளை கையில எடு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்? மேல் வீட்டு என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற, நீ ராஜான்னு நினைச்சிட்டு சும்மா உட்காந்துடாம எழுந்திருந்து நீ வேலைய செய்ய. அப்புறம் நீ அப்புறம் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஸ்டேட்டஸ், நான் ராஜா வாரிசு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ய? உன் நிலையை அகற்றி என்னவாரு? நீ வேலைக்காரனாக இரு அப்படின்றாரு. அடுத்ததாக என்ன செய்யுது? அது மாத்திரம் இல்லாம நீ என்ன செய்ய நற்கிரியைகளை செய்யும்படியாக சொல்கிறார் என்று சொல்லி. அப்ப பரிசேயர்களுடைய நீதி என்ன சொன்ன பாக்குறோம் இல்லையா? பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன செய்வாங்களாம்? தன் கையால எந்த ஒரு வேலையும் கூட அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் தான் நீதிமான், நான் தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மெல்லிய நாடாக்களை தொங்க விட்டுக்கிட்டு சுற்றி திரிவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்களுடைய நீதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனே நீர் சொல்லும் உங்களுடைய சித்தம் என்னவோ அதை நான் செய்கிறேன், உமக்கு சித்தமானதை நான் செய்கிறேன், கேட்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னவா? அந்த நற்கிரியைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். துணியை எடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக மெல்லிய வஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டுகிறார். ஒரு துணியை எடுத்துதான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறவராக இருக்கிற அந்த வஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 11:5. நீதி அவருக்கு இடை கட்டும். நீதி அவருக்கு இடை கட்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை எடுத்து இயேசு இடுப்பில் கட்டுகிறார். சத்தியம் அவருக்கு இடைக்கச்சை, நீதி அவருக்கு அரைக்கட்டு என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நல்ல செயல்களை நம்ம என்ன செய்யணும்? இயல்பாக மற்றவங்க பார்க்கணும், கொள்ளணும், நம்மளை பத்தி 4 பேர் பேசணும், பேப்பர்ல வரணும், யூடியூப்ல நம்மளை பத்தி போடணும் அப்படின்லாம் இல்லாம நல்ல கிரியைகளை என்ன செய்யணும்? இயல்பா செய்யணும். நம்ம சொல்றாரு இல்லையா? வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி. அப்போ நாமளும் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களுடைய நீதியை எடுத்து இடுப்புல கட்டிக்கொட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஏன்னா அந்த 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வேலை இடுப்புல கட்டினா வேலைக்காரெல்லாம் என்ன செய்வாங்க? துண்டுப்புல தோல்ல போட்டுக்கிட்டா வேலை செய்வாங்க? இல்ல, இடுப்புல ஒண்ணு வேலைக்காரனுடைய ஒரு ஸ்தானம் என்னவா இருக்குது? அதை இடுப்புல கட்டுறது. 2வது, அந்த வஸ்திரம் விழாதபடிக்கு அவங்க என்ன செய்யறாங்களா? அதை அறைகளை கட்டுகிறார்கள் என்று சொல்லி நாம பாக்குறோம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்வார். அதான் சொன்னேன் நான் நேற்று கூட, ராஜா வரும்போது நீ ஜாக்கிரதையாயிரு, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வஸ்திரத்தோட இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வஸ்திரம் நம்ம கிட்ட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த வஸ்திரம் தான் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்னும் இடைக்கச்சை சொல்றோம் இல்லையா? அந்த ஆர்மர் ஆஃப் காட்ல அந்த இடைக்கச்சைனா வேண்டும். அந்த பெல்ட் நம்ம கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த இடைக்கச்சை எந்த நேரமும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். 6வது
ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். ஒரு he took a vessel என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யறாரு? பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ராபோஜனம் பண்ணும்போது பாத்திரத்துல திராட்சை ரசம் இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? இது என்னுடைய ரத்தம் என்று சொல்வார். ஏன் அவர் ஏன் அந்த திராட்சை ரசத்தை வந்து பாத்திரத்துல ஊற்றணும்? ஏன் அது வந்து திராட்சை ரசத்தை என்னன்னு சொல்றாரு? ரத்தம்னு சொல்றாரு இல்லையா? என் ரத்தத்தை பானம் பண்ணும்படி நினைவு கூறுங்கள் என்று சொல்றாரு இல்லையா? பாத்திரத்துல வந்து தானே ஊத்துறாங்க. பாத்திரத்துல ஏன் அந்த ரத்தத்தை ஊத்தணும் அப்படின்னு சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டுல பார்க்க போனோம்னா அந்த பாவ மன்னிப்புக்கு என்ன ஆடு காளை இதையெல்லாம் பலி கொடுக்கும்போது பாத்திரத்துல தான் என்ன செய்வாங்களா? அந்த ரத்தத்தை பிடிப்பாங்களா? பாத்திரத்துல தான் அந்த ரத்தத்தை பிடிப்பாங்களா? வேற எதுலயுமே வந்துட்டு பிடிக்க மாட்டாங்க. பாத்திரத்துல தான் என்ன செய்வாங்களா? அந்த ரத்தத்தை பிடிப்பார்களாம். யாத்திராகமம் 24:6. அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். பாத்திரங்களில் வார்த்து என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இது வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேல் வீட்டுல சொல்வாரு. ஒரு மேல் வீட்டாரில என்ன சொல்வாரு? ஒரு பக்கம் ரத்தத்தை சுமக்கக்கூடிய பாத்திரம், இன்னொரு பக்கம் தண்ணீரை சுமக்கக்கூடிய பாத்திரம். அது எந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அதுலதான் தண்ணீரை கொஞ்சமாக ஊற்றுவார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அந்த பாத்திரத்துல தான் அவர் என்ன செய்கிறாரு? தண்ணீரை ஊற்றுகிறார். அந்த ரத்தத்துக்கு பதிலாக அவர் எதை ஊற்றுகிறவராக இருக்கிறார்? தண்ணீரை ஊற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம தான் அந்த பாத்திரம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த வெசில் யாரு? நாம தான் அந்த வெசில் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தண்ணீரை அந்த பாத்திரத்துல ஊத்துறாரு. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுத்தும் போது நம்ம ஏதாவது உடன்படிக்கை பண்ணோமா? உடன்படிக்கைன்ற வாக்குறுதிகள் ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம அதையெல்லாம் மறந்துருப்போம். அப்போ ஒரு பாத்திரம்னா நம்ம தான் பாத்திரம். ஏன்னா பாத்திரத்துல எதை வார்க்கிறார்? தண்ணீரை வார்க்கிறார். பாத்திரமாகிய நாம என்ன செய்திருக்கிறோம்? ஞானஸ்தானத்தை நாம பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட தண்ணீர் நிறைய இருக்கிறது. ஆனா கொஞ்சமா தான் என்ன செய்தாரு? அந்த பாத்திரத்துல ஊற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தண்ணீர் என்ற தேவனின் சத்தியம் என்று அர்த்தம். அப்போ அந்த சத்தியத்தை அவர் என்ன செய்கிறாரு? நமக்குள் ஊற்றினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? நான் எப்படி உங்க கால்களை கழுவணும் அதே போல நீங்களும் போய் கழுவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். எபேசியர் 5:26 முடிஞ்சிருச்சு. எபேசியர் 5:26 நாம் He made the church holy by the power of his word, and he made it pure by washing it with water. நாம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நாம சேவை செய்ய சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் வந்து வெறும் வார்த்தையை தான் பிரசங்கிப்பேன் அப்படின்ட்டுலாம் இல்லாம, அது மாத்திரம் இல்லாம நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன்படியாக நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அவர் சொன்ன அந்த ஆவியின் கனிகளை செய்து நம்ம வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, யார் வேணாலும் உபதேசம் பண்ணலாம், ஆனா வாழ்ந்து அந்தபடியாக வாழ்ந்து காமிக்கத்தான் இப்ப எல்லாம் ஆளுங்க யாருமே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒருத்தங்க இருந்தாங்க, யாரு? மதர் தெரசா இருந்தாங்க இல்லையா? இருக்காங்க. நிறைய ஊர்களை எல்லாம் பார்த்தோம்னா ஏழ்மை நிலைமையில இருக்கிறவங்க எவ்வளோ பேர் உதவி செய்கிறவர்கள், நல்ல உள்ளங்களுக்கு இந்த மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்லயே ஒரு சின்ன ஒரு அடைக்கலமா அவங்களுக்கு கொடுத்து ஆளுங்களை வச்சு அவங்களை குடிப்பாட்டி மருத்துவம் செய்து ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த நிலைமைகளை எல்லாம் தெரிய வைக்கிறவர்களா, வயதானவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர் எதை முக்கியம், அது இதையும் செய்யணும், நீ அதையும் கைவிடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். போய் சத்தியத்தை சொல்றது மாத்திரம் வேலை இல்லை, அதன்படி சாட்சியாக நம்மளையும் என்ன செய்கிறவராக வாழ்ந்து காண்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறவராக இருக்கிறார். இதுதான் என்னது? கனிகளை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பாதங்களை மற்றவர்களுக்கு கழுவணும்னா முதல்ல நாம என்ன செய்யணும்? நாம முதல்ல சுத்தமா இருக்கணும். அதுதான் நீதியை கையாளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனாலதான் இவர் என்ன சொல்கிறாரு? உங்க இடுப்புல எதை எடுத்து கட்டு என்கிறார்?
கச்சையை கட்டு, அந்த தண்ணீர் எடுத்துக்கோ, நீ எடுத்து நீ என்ன செய்து மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு அவர் சொல்கிறத நாம பார்க்குறோம். நான் இவ்வளோ பாடல் பாடியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருக்குது தான், அதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் நம்ம அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பேதுரு என்ன சொல்வாரு, பேதுரு வந்துட்டு ஒரு காரியம் சொல்வாரு. 1 பேதுரு 2:12. 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி. புறஜாதிகள் வந்துட்டு நம்ம என்ன செய்வாங்க, அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசுற விஷயத்துல நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து அதன் நிமித்தமாக சந்திப்பின் நாளில தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்க அவங்களுக்குள்ள நல்ல நடிக்கை உள்ளவர்களாக நம்மளை என்ன சொல்கிறவரா இருக்கிறார், நடந்து கொள்ளுங்களா. அப்போ உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணுமே தவிர மற்றவர்கள் நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நம்மளை பார்த்து கேலியும் கிண்டலும் அப்படின்னு அதை செய்கிறவர்களாக நாம இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக கால்களை கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாக கால்களை கழுவுறது அப்படின்னா என்ன அர்த்தம், போய் வசனத்தை சொல்வது. அது மாத்திரம் இல்லாம அவங்க கேட்ட வசனத்துக்கு உண்மையாக வாழ்ந்து காண்பிக்க, இப்படி எல்லாம் செஞ்சாதான் நம்ம என்ன கொடுக்க முடியும், ஆவிகளை கனிகளை நாம் கொடுக்க முடியும். அதைத்தான் அவர் என்ன சொன்னாரு, நான் செய்வது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், ஒரு நாள் இணையதை அறிவாய் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப பேதுரு, பவுல், யார வேணாலும் எடு, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தேவன் மேலான அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய மேலான நிலைமை அடைஞ்சாங்களா இல்லையா. அப்புறம் அபிரகாமின் சந்ததியா இருந்தாங்களா, இருந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு ஸ்தானம் இருந்துதா, அவங்க பற்பல ஊழியங்களை என்ன செஞ்சாங்க, பெற்று கொண்டிருந்தாங்க. அப்புறம் மேலங்கியை கழட்டி வைத்து என்ன செஞ்சாங்க, காரியங்களை எல்லாம் செஞ்சாங்கன்னு பாக்குறோம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வார்த்தை பெற்றிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டுலாம் யாருமே, பவுலோ பேதுருவோ யாருமே அப்படிலாம் பேசினதே இல்லை. பவுலே என்ன சொல்றாரு, எல்லாம் முந்தின நிலைமைகளை எல்லாம் நான் தான் செஞ்சேன், குப்பையாக எண்ணி எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பரிசுத்தவான்களுடைய நீதியே இவங்களும் செய்து காமிச்சது மாத்திரம் இல்லாம இடுப்புக்கு கச்சையாக கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள தேவன் வசனத்தை ஊற்றினார், அந்த வசனத்தை எடுத்து சொன்னதும் இல்லாம அவங்க சாட்சியாகவும் வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களா, நம்முடைய கால்களை எல்லாம் கழுவிட்டு போயிருக்காங்களாம் அவங்க எல்லாம், பேதுரு, பவுல் எல்லாம். அதனாலதான் நம்ம இன்னமும் என்ன செய்திருக்கிறோம், அவங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அப்பா அப்படி பார்க்க போனோம்னா, நான் இன்னைக்கு கால்களை கழுவுனா தண்ணி எடுத்துன்னு போய் கழுவு சொல்லிட, இந்த ஆவியின் கனிகளை எல்லாம் நான் இன்னைக்கு எவ்வளவு பேருடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறேன் அல்லது அழுக்காக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கறத நம்மளே என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். யாக்கோப்பு இதோட முடிச்சிடலாம். யாக்கோப்பு 5:19-20. யாக்கோப்பு 5, ஜேம்ஸ் 5:9-10. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லி அவர் சொல்கிறத நாம பார்க்கிறோம். கடைசியாக அவருக்கு என்ன செய்தார், அந்த துணியை எடுத்து பாதங்களை துடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அப்படி இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணியிருக்கிறோமான்னு செய்ய வேண்டும். நம்ம ஓரளவுக்கு நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, ஓகே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இனிமேல் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம வந்துட்டு அறிக்கை செய்ய வேண்டும். அதன்படியாக நாம வாழ்ந்து காமிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் அவர் கர்த்தர் என்ன செய்தாரு, எல்லாவற்றையுமே அவரு காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே இந்த ஆவியின் கனிகளை தந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது இப்ப நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, தெரிஞ்சவங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு உபசரிப்போம், கொள்ளுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணி, இதை செய், அதை செய் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா தெரியாதவங்க வந்தாங்கன்னா, யாருமே தெரியாதவங்க ஒருத்தவங்க யாரோ வராங்க, அவங்களுக்கு நம்ம உபசரிப்போம்னா இல்ல, செய்ய மாட்டோம்.
அதை தான் அவர் வந்து சொல்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தந்த நல்ல வாசனத்துக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காலத்துக்காக ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆமாண்டவரே. ஆதியாகமத்திலே 4 இடங்களிலே எப்படி நம்முடைய மூதாதையர்கள் ஆமாண்டவரே, நமக்கு முன்னோர்கள் ஆமாண்டவரே ஆபிரகாம் தேவன் கீழ்ப்படிந்து நடந்ததையும் ஆண்டவரே அப்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாறுபடியான தேவனுடைய செய்தியை கேட்டோம். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரே உம்மிலும் நீங்கள் என்னிலும் இருந்தால் மட்டும்தான் இந்த மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அறிந்துதான் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீர் வருந்தி பேசியவர் ஆயினவரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பாக உண்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே நடந்தது போல நாங்கள் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜீவிக்கும்படியாய் எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்படியாய் அப்பா நீர் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே அப்பா ஆமாண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆண்டவரே அப்பா காணப்பட்டார்கள் என்று பார்க்க ஆண்டவரே. அது போல நாங்களும் இந்த நாளில் கேட்ட செய்தியின்படியே நாங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே நீரே பிதாவினுடைய தேவனுடைய நீதியை நிறைவேற்றியது போல நாங்களும் ஆண்டவரே உடைய நீதியை நிறைவேற்ற எங்களுக்கும் கிருபை தந்த இந்த கிருபையின் காலத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஞானசாரம் பெற்று கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே கிருபை தாருங்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்கள் கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசப்பா முடியாது முடியாது. திராட்சை செடியே உங்க கொடிகள் நாங்கள் உம்மோடு இமக்காய் இணைந்து படர்ந்து உலகெங்கும் கனி தருவோம். முடியாது முடியாது எதையும் செய்ய முடியாது முடியாது. திராட்சை செடியே உம் கொடியை நான் உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவோம். முடியாது முடியாது எதையும் செய்ய முடியாது முடியாது. மண்ணோடு நாங்கள் ஒட்டியுள்ளோம் வார்த்தையால் இந்நாளில் எங்களை உயிர்ப்பித்த எங்கள் தெய்வமே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. குயவன் நீர் களிமண் நாங்கள் விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. குயவன் நீர் களிமண் நாங்கள் விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்தும். முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எதையும் செய்திட பலன் உண்டு. எல்லாம் நான் செய்திடுவோம். முடியாது முடியாது எதையும் செய்ய முடியாது முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நாங்கள் செய்திடுவோம். உம்முடைய துணையால் உம்முடைய கருத்தால் எல்லாம் நாங்கள் செய்திடுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஆமாண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. ஆமாண்டவரே கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே
அப்பா உம்முடைய வார்த்தையின்படியே கேட்டு அதன்படியே செய்கிறவர்களா எங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை சாட்சியாக நிறுத்தும்படியாய் ஆண்டவரே எங்கள் கிரியைகள் பாவமுக்கு பிரியமானதாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய ஏக்கத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்தம் போல வணிந்திருங்கப்பா. உங்களுடைய திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கள். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் செல்வம் அறிவினங்களும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் உடைய கல்விக்கு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென் ஆமென்.